நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல கடந்து போற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். வாழ்க்கை எங்க போகுது ஒன்னும் புரியல, எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், தலை சுத்துது. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஆண்டவர் எங்க? ஆண்டவர் இன்னும் என் வாழ்க்கையில இருக்காரா? அவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு? அவர் எதுவும் செய்யறத நான் பார்க்க முடியலையே. இப்படி ஒரு கேள்வியோட நீங்க இருக்கலாம். உங்களோட தற்போதைய நிலையை நினைச்சு நீங்க ரொம்ப நொந்து போய் இருக்கலாம். உங்களை சுத்தி எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளா நமக்கு சகாயம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும்னு சொல்றோம். நம்ம எதையும் சிறப்பா செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட நாமத்துக்கு மகிமையா நாம செயல்படணும். ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு நம்ம பெரிய காரியங்களை செய்யணும். இதெல்லாம் சரிதான். ஆனா என் வாழ்க்கையை பார்த்தா அப்படி எதுவுமே இல்லையே. என் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், புயல், ராட்சதன், மலைகள் இப்படித்தானே இருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யறாருன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லாம தானே நான் இருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்றீங்களா? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இதை கேட்கறீங்க இல்லையா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னும் முடித்து விடவில்லை. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் பெரியதொரு காரியத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் திட்டமிட்டு இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். உங்களோட கடைசி இலக்குக்கு உங்களை எப்படி அழைச்சிட்டு போறதுன்னு அவருக்கு தெரியும். வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கிறப்ப எதுவுமே நல்லா போறது மாதிரி தெரியாம இருக்கலாம். எல்லாமே குழப்பமா தெரியலாம். ஆனா இதுல இருந்து நீங்க வெளியில வர்றப்ப உங்க வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு சின்ன விஷயமும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே நடந்திருக்குன்னு தெரிஞ்சு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே ஆண்டவரால திட்டமிடப்பட்ட ஒண்ணுதான். சின்ன பசங்க சின்ன சின்ன துண்டுகளா படங்களை சேர்க்கிற அந்த பசில், ஒவ்வொரு துண்டுமே அந்த பசில்ல முக்கியம்தான். ஒரு துண்டை எடுத்து பாத்தீங்கன்னா அது என்னன்னு புரியாம இருக்கலாம். இந்த துண்டு எதுக்குங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா அது அவசியம். யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து இதை பத்தி நாம நிறைய கத்துக்க போறோம். யோசேப்பு ஒரு சாதாரணமான மகனா அவரோட குடும்பத்தில் இருக்கிறாரு. யோசேப்பு மகத்தான காரியங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தாரு. யோசேப்புக்கு மேல அவரோட சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. அதனால அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணாங்க. ஆனா ஒரு வழியா அடிமையா வித்து போட்டாங்க. அங்க அவர் அற்புதமா நடந்து கொண்டாரு. அவரோட அதிகாரி போத்திபார் அவர் எல்லாத்துக்கும் மேல அதிகாரியா பொறுப்பா அவர் நியமிச்சிட்டாரு. கர்த்தரோட கரம் யோசேப்போட இருந்ததை போத்திபார் பாக்குறாரு. யோசேப்பினால தன்னோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறத அவர் பாக்குறாரு. யோசேப்பு ஒரு அடிமைதான். ஆனா அந்த அடிமையின் மூலமா எஜமான் ஆசீர்வதிக்கப்படுறாரு. என்னால மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இன்னும் அடிமையாவே இருக்கிறேனே. ஆண்டவர் என்ன மகத்தான காரியங்களுக்காக அழைச்சாரு, பெரிய கனவுகளை எனக்குள்ள போட்டிருக்கிறாரு. ஆனா நான் அடிமையா இருக்கிறேனே. போத்திபாரோட மனைவி தவறான பாலியல் குற்றச்சாட்டை யோசேப்பு மேல வைக்கிறாங்க. யோசேப்பு அந்த தவறை செய்யாம தப்பிச்சு போறாரு. ஆனாலும் அவர் சிறையில போடப்பட்டார். தவறா குற்றம் சாட்டப்பட்டதுனால யோசேப்பு ஜெயில போடப்பட்டாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலயும் கூட நம்ம ஆண்டவரோட கரத்தை தெளிவா பார்க்க முடியும். அந்த தேசத்துல யாராச்சும் பாலியல் குற்றத்துக்கு உட்பட்டிருந்தாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவாங்க. அதுதான் அங்க இருந்த சட்டம். யோசேப்பு கொல்லப்பட்டிருக்கணும். ஆனா அவர் எப்படி உயிரோட இருக்கிறாரு? என்ன காரணம்? போத்திபார் பார்வோனின் அரண்மனையில பெரிய பொறுப்பான அதிகாரியா இருக்கிறார். சேவர்களுக்கு அவர் அதிகாரியா இருக்கிறார். யோசேப்பு தப்பா குற்றம் சாட்டப்பட்ட போது அவரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் போத்திபார் தான். போத்திபார் யோசேப்பை நம்பலன்னா அவரை காப்பாத்திருக்க மாட்டார். அந்த நாட்டு கலாச்சாரத்தை ஆய்வு பண்ண ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அரசரோட அரண்மனையில வேலை செய்யற எல்லாருமே ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்களாம். ஏன்னா இவங்க குழந்தைங்களை உருவாக்கி அவங்க தன்னை விட மேலான அதிகாரத்துக்கு வந்துட வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு ராஜாக்கள் இப்படியா செய்வாங்களாம். அதனாலதான் அரசரோட அரண்மனையில வேலை செய்யற அதிகாரிகள் எல்லாருமே ஆண்மை நீக்கம் செய்யப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனால போத்திபாரோட மனைவி யோசேப்போட உறவு கொள்ள விரும்புறாங்க. போத்திபார் அதற்கு உகந்தவரா இல்ல. யோசேப்பு போத்திபாரோட வீட்டில் இருக்கிறார். போத்திபார் சிறைச்சாலையோட பொறுப்பாளரா இருக்கிறார். அதனால தான் அவர் யோசேப்புக்கு மரண தண்டனை கொடுக்கறத போத்திபாரால தடுக்க முடிஞ்சது. பதிலா ராஜாவுக்கு எதிராக குற்றம் செய்தவங்க வைக்கப்படுற சிறைச்சாலையில போடப்படுறாரு. அந்த சிறைச்சாலையில தான் அரசு அதிகாரிகள், பானபாத்திரக்காரன், சுயம்பாகிகளின் தலைவன் இவங்கெல்லாம் யோசேப்பை சந்திக்க முடிஞ்சது. அவங்களும் கைதிகளா இருந்தாங்க.
யோசேப்பு அவங்களோட கனவுகளுக்கு அர்த்தம் சொல்றாரு. ராஜாவுக்கு ஒரு கனவு வருது, அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆள் தேடுறாரு. பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை பத்தின நினைவு அப்பதான் வருது. யோசேப்பை அரண்மனைக்கு வரவழைக்கிறான். இதுல பாருங்க, யோசேப்பு சரியா போத்திபார் கிட்ட அடிமையா விற்கப்படுறாரு. போத்திபார் யோசேப்பை நம்பினார், இல்லைன்னா அவர் போத்திபாரை கொலை பண்ணிருக்க கூடும். அவருக்கு அந்த உரிமை அதிகாரம் இருந்துச்சு, ஆனா செய்யல. பொதுவான ஒரு பார்வையில இது மோசமானதா எதிர்மறையானதா எல்லாரும் எதிர்பார்க்கிறதா தோணலாம். ஆனாலும் யோசேப்போட வாழ்க்கையில சர்வ வல்ல ஆண்டவரோட கரம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. அந்த போத்திபார் ராஜ குற்றவாளிகளோட சிறைக்கு அதிகாரியா இருந்ததுனாலதான் யோசேப்பு அங்க போறாரு. அதன் மூலமா அரண்மனைக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவரோட கரம் இருந்துச்சு. போத்திபாரோட வீட்டுல அந்த பொய் குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படாம வேற எங்காச்சும் நடந்திருந்தா யோசேப்பு கொல்லப்பட்டிருப்பாரு. உங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட அது நேரம் இல்லைன்னா யாராலும் உங்களுக்கு அதை கொடுக்க முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமான விஷயங்களையும் கவனம் செலுத்துறாருன்னு பாருங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கிறத ஆண்டவர் உறுதி செய்யறாரு. யோசேப்பு அப்படி ஒரு சூழல்ல இருந்தப்ப அவருக்கே புரிஞ்சிருக்காது, நான் ஏன் போத்திபாரோட வீட்டுல இருக்கிறேன், வேற எங்காச்சும் இருந்திருக்கலாமே, இங்க இருந்ததுனாலதான் நான் ஜெயில கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னா கொலை செய்யப்பட்டிருப்பேன், இதுக்கு அதுவே பரவாயில்ல, என் கஷ்டம் முடிஞ்சிருக்குமே. இப்படிப்பட்ட கேள்விகள் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனா பின்னாடி திரும்பி பாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரியாம இருக்கலாம். ஆண்டவரே, நான் இப்படி நடக்கும்னு நினைச்சேனே, ஊழியம் இப்படி வளரணும்னு நினைச்சேனே, என் வாழ்க்கையில நான் இப்படி முன்னேறுவேன்னு நினைச்சேனே, ஆனா ஒண்ணு நடக்கல. இப்படி நினைக்கிறோம். ஆனா பின்னாடி திரும்பி பாக்குறேன், என்னோட ஜான் கிஃப்டா இன்டர்நேஷனல் ஊழியம் எப்படி சாதாரணமா ஒரு கனவா தொடங்கினதுன்னு பாக்குறேன். ரொம்ப சின்னதா ஆரம்பிச்சேன், இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். வாழ்க்கையிலையும் எதுவுமே நடக்காத மாதிரி தான் தோணும். ஆனா கொஞ்ச நேரம் கடந்த காலங்களை திரும்பி பார்த்தாதான் நமக்கு புரியும். இப்ப கூட நான் வாழ்க்கையை அப்படியே பாக்குறப்ப சில விஷயங்கள் புரியலதான். ஆனா பின்னாடி ஒரு நாள் இந்த தருணத்தை பத்தி திரும்பி பாக்குறப்ப எனக்கு அது புரியும்னு நான் நம்புறேன். உங்களை இந்த வார்த்தைகளால உற்சாகப்படுத்த விரும்புறேன். வாழ்க்கை உங்களுக்கு இப்ப புரியலனாலும் தொடர்ந்து முன்னேறுங்க, உறுதியா இருங்க, அவரை பிடிச்சுக்கோங்க. நாட்கள் வரும்போது கர்த்தர் செயல்பட்டு இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.